राधे कृष्णा। जय भोलो सीता रामचंद्र भगवान की जय। श्री राम जय राम जय जय राम। 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 जय भोलो सीता रामचंद्र भगवान की जय। जय भोलो राष्ट्रगुरु समर्थ रामदास स्वामी की जय। जय बोलो वीर धीर शूरांजनेय स्वामी की जय। गुरु गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरः। गुरु साक्षात् परब्रह्मं तस्मै श्री गुरवे நமः। எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்லோகம். என்னுடைய பல கேள்விகளுக்கு பதில் சொன்ன ஒரு ஸ்லோகம். என்னுடைய பல குழப்பங்களுக்கு தீர்வு கொடுத்த ஒரு ஸ்லோகம். எப்பொழுதுமே என் கூட எனக்கு துணையாக இருக்கும் ஒரு ஸ்லோகம் இது. ஏன்னா குரு என்னும் பிரம்மத்தினாலே வாழ்கின்ற ஒருவன் நான். ராதே கிருஷ்ணா சொல்லுடா அப்படின்னு ராதே கிருஷ்ணான்ற அந்த நாமத்தை எனக்குள்ள படைத்தவர் வித்திட்டவர் என் குருஜி அம்மா, குரு பிரம்மா. குரு விஷ்ணு இன்னி வரைக்கும் எனக்குள்ள இருக்கக்கூடிய பக்தியோ பக்குவமோ பத்திரமா காப்பாத்தின்றிருக்கிறது என் குரு. அதனால குரு விஷ்ணு. குருதேவோ மகேஸ்வரः. சிவபெருமான் துஷ்டர்களை அழிக்கக்கூடியவர், துஷ்ட விஷயங்களை சம்ஹாரம் பண்ணக்கூடிய சம்ஹாரமூர்த்தி. என்னுடைய அகம்பாவம், என்னுடைய தற்பெருமை, என்னுடைய குழப்பம், என்னுடைய பயம், என்னுடைய சந்தேகம், என்னுடைய ஏமாற்றம், இது எல்லாம் அழிக்கக்கூடிய ஒரு சக்தி, ஒரு சிவன் என் குருஜி அம்மா. இந்த மூன்றையும் செய்வதனாலே செய்ய போவதினாலே என் குரு சாக்ஷாத் பரபிரம்மா. அதனால் என் குருஜி அம்மாவிற்கு நமஸ்காரம். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः. குரு சாக்ஷாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. இந்த ஸ்லோகம் எல்லாருக்கும் தெரியும். இது எங்க இருக்கு? யார் சொன்னது? யாருக்கு சொன்னது? கண்டுபிடிச்சு நீங்க சொல்லுங்க. சரியா? நேற்று ஒரு கேள்வி சொல்லியிருந்தேன். தத்வித்தி பிரணிபாதேன பரிப்பிரஸ்னேன சேவையா உபதேக்ஷந்தி தே ஞானம் ஞானினக தத்துவ தர்ஷினக. ரொம்ப அழகா நிறைய பேர் அழகா கீதை 4வது அத்தியாயம்
34வது ஸ்லோகம். அது என்ன அத்தியாயம்? பேர் இருக்குல்ல, அதையும் கொஞ்சம் கண்டுபிடிச்சு சொன்னா நல்லா இருக்கும். நிறைய பேர் அத்தியாயம் 4 ஸ்லோகம் 34, ஆனா ஏன் அத்தியாயத்தை எழுதல? முதல் அத்தியாயம் நான் சொல்லிடுறேன், அர்ஜுன விஷாத யோகம். அதுக்கப்புறம் என்ன கண்டுபிடிச்சு சொல்லுங்க, சரியா? குரு தத்துவம் ரொம்ப நுணுக்கமானது, ரொம்ப அழகானது, ரொம்ப பெருசு, ரொம்ப ரகசியமானது. இமயத்தை காட்டிலும் பெரியவர் குரு. ஆகாசத்தை போன்று எல்லை இல்லாதவர் குரு. கடலை போல், கடலை காட்டிலும் ஆழமுடையவர் குரு. காற்றை போல் சுதந்திரமாக சஞ்சரிப்பவர் குரு. பூமியை போலே நம்மை தாங்குபவர் குரு. இந்த குரு தத்துவம் புரியதான் பிரம்ம தத்துவம் புரியும். குரு தத்துவம் புரியாமல் பிரம்ம தத்துவம் ஒரு தெளிவில்லாம இருக்கும். நீங்க அந்த குருன்ற விஷயத்துல எத்தனைக்கெத்தனை ஆழமாக உணர்கின்றீர்களோ அத்தனைக்கத்தனை ஆழமாக தெய்வத்தை உணர முடியும். இப்ப சின்ன குழந்தையா இருக்கும், அம்மா சொல்லுவா மம்மம் அப்படின்பா. ஸோ அதுக்கு தெரியும் மம்மம் அப்படின்னா வாயில கொடுப்பா அப்படின்னு. ஸோ மம்மன்றது நேரடியான ஒரு வார்த்தை கிடையாது, ஆனா அதுக்கு ஒரு ஆனந்தம் அதுல இருக்கு, ரைட்டா? மம்மம் அப்படின்னு. ஸோ முதல்ல மம்மம் 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 அப்படின்னு தான் அழகா அது சொல்லிட்டு இருக்கும். அப்ப அது முதல்ல மம்மம்ன்ற சப்தம் கேட்டா சாப்பாடு அப்படி புரியும் இல்லையா? போக 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 தான் அது மம்மம்க்கு சோறு, சாதம், இல்லாட்டி சப்பாத்தி, பிரெட். இந்த மம்மம்ன்ற ஒரு வார்த்தைக்குள்ள இவ்வளவு விஷயங்கள் இருக்குன்னு அதனுடைய தன்மைகள் எல்லாம் குழந்தைக்கு புரியும் இல்லையா? அது வரைக்கும் மம்மம்னா வாயில போட்டுக்கணும், சாப்பிட்றது, அப்படிதான் குழந்தைக்கு தெரியும் இல்லையா? ஆனா மம்மம்ன்றது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? ஸோ அந்த மாதிரிதான் இந்த மம்மம்ன்றது குரு வச்சுக்கோங்களேன். போக போகத்தான் இந்த மம்மம் சோறு அப்படின்ற விஷயத்தினுடைய வகைகள், அழகு, அதில் சொல்ல முடிய சாப்பாடு இருந்தா கார்பு, அப்புறமா என்னது புரோட்டீன்ஸ், நியூட்ரியன்ஸ், இது ஒவ்வொன்றும் ஒரு மம்மம் அதுக்குள்ள இவ்வளவு இருக்கு. அப்புறமா அதை என்ன சொல்றது, நார்ச்சத்து, புரதச்சத்து, அதான் புரோட்டீன் சத்து, அப்புறம் ஃபைபர், எவ்வளவு இருக்கு. சிம்பிளா ஒரு வேர்ட் மம்மம், அவ்வளவுதான். குரு அந்த வார்த்தை தான் மம்மம். அதுக்குள்ள அவ்வளவு இருக்கு. அதனாலதான் குரு இது குருவை ஒரு குளோரிஃபை பண்ணி அப்படியே பெருசா காட்டுறதுக்காக சொல்லப்படுகின்ற விஷயங்களே கிடையாது. எந்த குருவும் தன்னை பெருசா இவ்வளவு தூரம் அப்படி பிரகடனப்படுத்தி பெருமைப்படுத்திக்கிறது இல்லை, தன்னைத்தானே குளோரிஃபை பண்ணிக்கிறது இல்லை. காலமும் உணர்ந்தவர்களும் தெய்வமும் குருவை பிரகடனப்படுத்தும். அதனாலதான் குரு வேணும். வேணாபாய், நிறைய பேர் லேனான்னு சொன்னீங்க, வே வண்டி, வேலை, அந்த மாதிரி வேணாபாயி, வேணுன்னு சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி வேணா பாயி. பாயின்றது
நம்ம முக்தாபாயி, மீராபாயி மரியாதைக்குரிய வார்த்தை. அப்ப அந்த வேணாபாயி ரொம்ப அழகா தியானம் பண்ண அவளுக்கு சமர்த்த ராமதாசர் கிடைச்சுட்டார். ராமதாசரை பார்த்தா பேசினா, ராமதாசர் உனக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளு குழந்தைன்னு சொல்ல, அவள் தன்னுடைய சந்தேகங்களாக ஒரு 25 கேள்விகள் கேட்டாள் அப்படின்னு நம்ம நேத்தி பார்த்தோம் இல்லையா? அந்த கேள்விகள் எல்லாம் அழகா நேத்தி நான் சொல்லிட்டு இருந்தேன். அப்ப அதுக்கு பதில் சொல்லணும் இல்லையா? அவர் தானே சொல்றேன் இருக்கார் சமர்த்த ராமதாச சுவாமி. முதல் கேள்வி இவள் என்ன சொல்றா? அழகா சொல்றா, ரொம்ப ஆச்சரியமா அழகான கேள்விகள் நம்ம அந்த வார்த்தையை எப்படி இவ்வளவு அழகா கேட்டிருக்கா அப்படின்னு முதல்ல ஆரம்பிக்கும் போது சொல்ல, நமு வாகேஸ்வரி சாரதா சுந்தரி ஸ்ரோதா பிரஸ்னகரி வக்தயாசி வக்த சாயி புசே ஜீவ காக்கவன இப்படின்னு ஆரம்பிக்கிறாள். அப்ப அவள் கேட்டுட்டா, ஜீவன் யாரு? அப்ப அதற்கு நான் முதல்ல சமர்த்த ராமதாசருடைய பதிலா சொல்லிட்டோமா? அவர் சொல்ற ரொம்ப அழகா, நமு வேத மாதா நமு தியா அனந்தா பிரஷ்னசாங்கோ ஆதா ஸ்ரோதயாச்சே ஸ்ரோதயாச்சே பிரஷ்ன ஜீவா அஜ்ஞான. அப்ப ரொம்ப அழகா இந்த வேணாபாயிக்கு வேதமாதாவெல்லாம் தியானம் பண்ணிண்டு, எல்லையில்லாத அனந்த பிரம்மத்தை தியானம் பண்ணிண்டு அந்த கேள்விகளுக்கான பதில் சொல்றேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். ஸ்ரோதயாச்சே பிரஷ்ன ஜீவ. அப்போ சொல்றார், எது அஜ்ஞானத்தில் இருக்கோ அதுவே ஜீவன். அஜ்ஞானத்தில் அப்படியே மாட்டிண்டு நான் எனது இப்படிலாம் புலம்புறோம் இல்லையா? நம்ம சங்கரருடைய வாக்கியப்படி சொல்லணும்னா, காம குரோதச்ச லோபச்ச தேஹே திஷ்டந்தி தஸ்கராஹ ஞானரத்னா அபஹாராய தஸ்மாத் ஜாக்ரத ஜாக்ரத. காமம், கோபம், லோபம்னா கஞ்சத்தனம், இந்த 3 திடர்கள் நம்ம சரீரத்துக்குள்ள இருக்கார்கள். அவர்கள் ஞானம் என்னும் ரத்தினத்தை திருடிக்கொண்டு செல்கின்றார்கள். அதனாலே விழித்திருப்பாய் விழித்திருப்பாய், ஜாகிரத ஜாகிரத, விழிப்போடு இருப்பாய், பிவேர் அப்படின்றோம் இல்லையா? பி அவேர். அதான். சோ எந்த ஜீவன் தான் ஆண் தான் பெண், நான் இன்ன ஜாதி இன்ன குலம், எனக்கு இன்ன ஸ்டேட்டஸ், நான் இதை இழந்து விட்டேன், எனக்கு இந்த லாபம் இருக்கு, எனக்கு இந்த பெருமை இருக்குன்னு இந்த சரீரத்தை அடிப்படையாக கொண்ட விஷயங்கள்லேயே மூழ்கி உலகம்ன்ற ஒரு விஷயத்துக்குள்ளேயே தன்னை சம்பந்தப்படுத்தி வச்சிருக்கோ, அந்த அந்த அஜ்ஞானம் உடையது ஜீவன். அதுதான் வெரி சிம்பிள். நாம தான் குழம்பி கிடக்கிறோம்ல, இந்த குழம்பி கிடக்கிறதா ஜீவன். சரியா? அதுதான் ஜீவஹா அஜ்ஞான. அப்ப அடுத்து ஜயா சர்வஜான தேஜ் தோச்சி ஷீவ. எந்த ஜீவன், அதாவது சிவனுடைய லட்சணம் என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது,
எல்லாம் உணர்ந்த அதுதான் அழகான சிவஸ்வரூபம். எங்கும் நிறைந்ததான ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, எல்லாம் அறிந்தது, சர்வஜானன்றது தான் சிவத்தினுடைய லட்சணம். சரியா? சிவா, சிவ் அப்படின்றது மங்களம், அதாவது முக்தர்கள், அந்த மாதிரியான ஒரு ஸ்திதியில இருக்கக்கூடிய ஜீவ விஷயத்தை சொல்றார். அடுத்து கேட்கிறார், சிவப்பர் ஆத்மா தியாபர் பரமாத்மா. இந்த எல்லாம் உணர்ந்த எல்லாம் அறிந்த அந்த சிவஸ்வரூபம்தான், அந்த ஞானத்தை அடைந்ததுதான் ஆத்மா. அந்த ஆத்மா சுத்தமானது, ஆனந்தமயமானது, அப்படியே இருக்கும். எக்ஸிஸ்டன்ஸ் என்னைக்குமே உண்டு. இந்த ஆத்மா இருப்பதனாலே இந்த உடலும் உயிரோடு இருக்கு. ஆத்மா கிளம்பியாச்சுன்னா இந்த உடலில் இருக்கக்கூடிய அங்கங்கள் பிரயோஜனப்படாது. கண் பார்க்காது, காது கேட்காது, வாய் பேசாது, நாக்கு ருசிக்காது, தோல்ல நெருப்போ ஐஸ் கட்டியோ வச்சாலும் தெரியாது, கால் நடக்காது, கை வேலை செய்யாது. அந்த ஆத்மாதான் நான். புரியுறதா? ஆத்மா அவ்வளவு விசேஷம். அப்ப வாட் இஸ் பரமாத்மா? எது அனந்தமானதோ, எது சாஸ்வதமானதோ, எது நிர்குணமானதோ, எது நிர்விகாரமானதோ, எது ஜீவனுக்கு எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறதோ, எது உலகத்தையே காப்பாற்றி படைத்து காத்து எல்லாம் செய்து கொண்டிருக்கிறதோ, அதுவே பரமாத்மா. அடுத்தவள் கேட்கிறா, அனாத்மானா என்ன? அனாத்மா அப்படின்னா ஆத்மா அல்லாதது அனாத்மா. திருப்பி அதேதான், எல்லா இடத்திலையும் வியாபிச்சிருக்கக்கூடியது. ஆத்மாவை தவிர மற்றது எல்லாமே அனாத்மானா எல்லாத்துக்குள்ளேயும் பரபிரம்மம் இருக்கு. பிரம்மத்தையே அனாத்மா அப்படின்ற ஒரு சப்தத்துல வர்ணிக்கிற மாதிரி வச்சுக்கோங்களேன். அனிர்வசனீயமான அனாத்மா, பரபிரம்மத்தினுடைய பரபிரம்மம். அது ஆடுகளுக்கு எல்லா ஆடுதும் அதுதான். அப்புறமா பிரபஞ்சம்னா என்ன அப்படின்னு, மாயையினாலே சிருஷ்டிக்கப்பட்ட இந்த உலக விஷயங்கள் எல்லாமே, மாயையின் பலத்தினால இருக்கக்கூடிய அனைத்துமே பிரபஞ்சம். சரி, யார் இந்த பிரபஞ்சத்தினுடைய சிருஷ்டிகர்த்தா? பரமாத்மா தான் சிருஷ்டிகர்த்தா. சரி, இந்த பிரபஞ்சத்தை யார் முடிக்கிறா கடைசியில? பகவான் தான். பிரளய காலத்தை எல்லாத்தையும் தன் வைத்துக்குள்ள வச்சுக்கிறான் இல்லையா, அதனால் பகவானே பிரபஞ்சத்தை முடிக்கிறான். அப்ப எது அவித்யா? விஷயங்களை பற்றிய தெளிவில்லாம இருக்கிறது அவித்யை, அஜ்ஞானம். அவ்வளவுதான். அப்படியே சமர்த்த ராமதாசர் காம்பீரியமா சொல்ல சொல்ல நம்ம வேணாபாய் கண்கள்ல ஆனந்த கண்ணீர். ஏன்னா இது நமக்கு ஒன்னும் விஸ்தாரமா சொல்லணும், ஆனா அவளுக்கு அந்த படிப்பும் அந்த தேடலும் அந்த விஷயத்துல நிறைய தெரிஞ்சதுனால டக்கு டக்கு டக்குன்னு புரிஞ்சு விடுறா. அதாவது இது ஒவ்வொருத்தருடைய பக்குவத்தை பொறுத்து குருவானவர் என்ன பண்றாருன்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா விஷயங்களை அவரவர்கள் பாணியிலே போய் விளக்கம் சொல்கின்றார். இப்ப பாகவதம் பார்த்தோம் வச்சுக்கோங்களேன், நாரத மகரிஷி வேதவியாசர் இவா ரெண்டு பேரும் பேசும்பொழுது நாரத மகரிஷி சிம்பிளா தான் சொல்றார் பாகவதத்தை. இப்ப வேதவியாசர் டக்குன்னு புரிஞ்சு விடுறது. அவர் சிம்பிளா ஒரு பகவானை பத்தி பேசுப்பா, பகவானை பத்தி பேசுறது தான் விசேஷம், அதுதான் எல்லாருக்கும் சௌகரியம் சந்தோஷம் அப்படின்னார். ஸோ அதை பேஸ் பண்ணிட்டு வேதவியாசர் தியானம் பண்ணி கண்டுபிடிச்சுட்டார், பாகவத்தை எழுதினார். ஆச்சா? ஸோ அந்த பாகவதத்தை
சுகபிரம்ம மகரிஷி பரிஷத்துக்கு சொல்லும் பொழுது பரிஷத் நிறைய கேள்விகள் கேட்கிறான். ஸோ அவனுக்கு ஏற்ற மாதிரி சுகபிரம்மம் பதில்கள் சொல்றான். இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டா ஆகிறது. அதே விஷயத்தை சூத பௌராணிகர் நைமிஷாரண்யத்துல சனகாதி ரிஷிகளுக்கு சொல்றார். சொல்லும் பொழுது அவ கேட்கிற, ஏன் பாகவதம் எழுதணும், ஏன் பரிஷத்து கேட்டான், ஏன் சுகபிரம்மம் சொன்னார். இன்னும் டீட்டெயில்டா போகிறது. அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கு தகுந்தா போல விளக்கங்கள் சொல்லப்படும். இதனாலதான் சனாதன ஹிந்து தர்மத்துல பலவிதமான கிரந்தங்கள், பல உபனிஷதங்கள், புராணங்கள், நிறைய எக்ஸ்பிளனேஷன் மாத்தி 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 எல்லாரும் கொடுத்துட்டு இருக்காங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வழியில விஷயங்கள் புரியும். அதனால அப்படி இப்ப வேணாபாய்க்கு அந்த பக்கம் டக் 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 டக்குன்னு புரிகிறது. இப்ப திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் இப்படி வச்சுப்போம், இது கோலாப்பூர் பெண் பிள்ளை ரகசியம்னு வச்சுப்போம். ஆனா நம்ம வேணாபாய் கோலாப்பூர்காரி தான். அப்ப பெண் பிள்ளை ஒவ்வொரு வாக்கியம் கட கட கடன்னு ராமானுஜரை சொல்லிடுறா, கேட்டுடுறா. அழைத்து வருகிறேன் என்றேனோ, அக்ரூரரை போலே அகமழித்து விட்டேனோ, வித்திரரை போலே, இப்படி எல்லாம் கேட்கிறா இல்லையா. அவளுக்கு அத்தனை விஷயம் தெரிஞ்சிருக்கு, ராமானுஜருக்கு அந்த விஷயம் தெரியும். சிங்கிள் லைன்ல அவ பாட்டு கேள்வி கேட்க ராமானுஜருடைய பார்த்துட்டே இருக்கார். இப்ப அதே நேரடியாக கடகடன் வாசிச்சு வச்சுங்க, எத்தனை பேருக்கு புரியும்? நீங்க கேட்டிருந்தா புரியும், இல்லைன்னா சிலதுனா புரியவே புரியாது. என்னை போல் என்றேனோ, உபரிசரணை போலே. இந்த உபரிசரண் யாரு, எதுக்கு என்ன போல சொன்னா, யார்கிட்ட சொன்னா, இந்த கேள்வி எல்லாம் வந்துடும். அப்ப அது விஸ்தாரமா சொல்லும் பொழுதுதான் அது புரியும். வேணாபாயுடைய பக்குவம், அதனால அப்படி புரிஞ்சுக்கிறது. அதனால நம்ம சமர்த்த ராமதாசர் சிம்பிளா சொல்லி கொடுக்கிறார். அவளுடைய லெவலுக்கு ஏற்ற மாதிரி சொல்லித்தரார். அதே மற்றவர்களுக்கு சொல்லும் பொழுது வேற விதமா இருக்கு. நீங்க எவ்வளவோ சிஷ்யாளுக்கு அவர் பக்குவப்படுத்துறாரு இல்லையா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக விஷயங்களை சொல்லிக் கொடுக்கிறார்ன்றது. ஸோ இவளுடைய ஸ்டேட்டஸ்க்கு அவ்வளவு பக்குவத்தில் இருக்கா, டக் 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 டக்குன்னு சொல்லிட்டு போயிட்டார். அதனால அவித்யா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வாட் இஸ் வித்யா? வித்யினா என்ன? எல்லாவற்றையும் உள்ளபடி அறிந்து கொள்ளுதல் வித்யை. நம்ம சொல்லுவோம் இல்லையா, நல்ல வித்யை தெரிஞ்சவன் இருக்கிறதே பெரிய வித்தை தெரியுமா, பிரம்ம வித்யான்னு சொல்லுவோம். பிரம்மத்தை அறியக்கூடிய வித்தைய மிகச்சிறந்த வித்தை, அதுதான் வித்யா. அப்ப பரபிரம்மத்தினுடைய ஸ்வரூபம் என்ன அப்படின்னு கேட்கிறாரு. நிர்விகல்ப ஸ்வரூபம். நிர்விகல்பம் அப்படின்னா ஸ்திரமானது, சலனமில்லாதது. நிர்விகல்ப சமாதின்னு சொல்லுவோம். ஒரே மனசா ஒரே விஷயம் அப்படியே இருக்கிறது, அதான் நிர்விகல்பம். சோ பிரம்மஸ்வரூபம் என்ன அப்படின்னு கேட்டா அதுதான் நிர்விகல்ப ஸ்வரூபம். அப்படின்ற 11 கேள்விக்கான 11 பதில் நான் சொல்லியிருக்கேன். இத திரும்ப திரும்ப கேளுங்கோ, புரிஞ்ச மாதிரி இருக்கும். புரியலன்னா கவலைப்படாதீங்க, எனக்கு இது புரியணும்னு பிரார்த்தனை பண்ணுங்க. நான் ஓரளவுக்கு கொஞ்சம் சொல்லியிருக்கேன். மெயினா சமர்த்த ராமதாசருடைய கிருபை, வேணாபாயினுடைய ஸ்ரத்தை, அதுல அவளுக்கு இந்த கேள்விக்கான பதில் கிடைக்கிறது. ஸோ உங்களுக்கும் அதே ஸ்ரத்தை, அந்த வேணாபாய் போல ஒரு ஸ்ரத்தை இருக்கும் பொழுது நீங்க மெயினா புரிஞ்சுக்க வேண்டியது, உங்களுடைய ஸ்ரத்தை எவ்வளவுக்கு எவ்வளவு இருக்கோ அத்தனை தகுந்தா போல குருவினுடைய பதிலும் இருக்கும். நிறைய ஸ்ரத்தையா இருக்கும், ரொம்ப எப்படியாவது உங்களுக்கு அதை புரிய வச்சுடுவா. நீங்க பெருமையாதான் கேள்வி கேட்டலாம், அதுக்கு சாதாரண பதில் சொல்லிட்டு போயிடுவா. இந்த டிவிக்காரன் பேப்பர்காரன்லாம் ஏதாவது சும்மா ஒரு கேள்வி கேட்பான், அவனோட புத்திசாலித்தனத்தை காட்டுறது, அதுக்கெல்லாம் பெருசா பதில்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாது. அது கூட வேற விஷயம். இது ஒரு ரியலைசேஷன், ஒரு ஞான விஷயம். அப்ப ரொம்ப அழகா அதை புரிய வைப்பா, ரொம்ப அழகா இருக்கும். ராமானுஜர்,
பெரிய நம்பிகள் விஷயங்கள்லாம் சொன்னார். ஸோ இப்போதைக்கு இது போதும், 11 பதில் ஆயிருக்கு. சொல்லிட்டோமா? அவர் என்ன சொன்னார்னா, நமூ வேத மாதா நமூத்யா அனந்தா பிரஸ்ன சாங்கோ ஆதா ஸ்ரோதயாச்சே ஸ்ரோதயாச்சே பிரஸ்ன ஜீவஹா அஜ்ஞான जया सर्वज्ञान तोची शिव 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 पर आत्मा त्या पर परमात्मा बोलिजे अनात्मा अनुर्वाच्य वाच्य प्रपंच मायीक जानावा घड़ा मोड़ी देवा पासुनिया विषय अविद्या त्याला त्याला वीते विद्या निर्विकल्प आद्याचे ஸ்வரூப. ஸோ இது வரைக்கும் 11 கேள்விக்கான 11 பதில் அவர் சொல்லியிருக்கார். மீதி விஷயம் நாளைக்கு சொல்லுகிறேன். இது ஒரே நாளில் சொல்லிடலாம், புரியாது. ரைட்? ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா. மறந்து போயிடுறது. ஓகே. ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய रामा श्री राम जय राम जय जय रामा श्री राम जय राम जय जय रामा श्री राम जय राम जय जय रामा. जय बोलो सीता रामचंद्र भगवान की जय. जय बोलो राष्ट्र गुरु समर्थ रामदास स्वामी की जय. जय बोलो वीर धीर सूर आंजनेय स्वामी की जय. जय बोलो भारत माता की जय. जय हिंद. ராதே கிருஷ்ணா. அதே சமர்த்த ராமதாச சிவாஜி மகாராஜா சொல்லும் பொழுது என்ன அழகான ஒரு க்ஷத்ரிய தர்மம், பாலிடிக்ஸ் எல்லாம் பேசினார். அதுதான். ஸோ ராதே கிருஷ்ணா. குருவை புரிந்து கொள்ளுங்கள். ராதே கிருஷ்ணா.